ரயில்வே பட்ஜெட்டால் மம்தாவின் மேற்கு வங்கத்துக்குத்தான் லாபம், மற்ற மாநிலங்கள் பாதிப்பு, தலைவர்கள் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கேட்பது 90 சீட், திமுக கொடுப்பது 41 சீட், கூட்டணியில் அதிருப்தி. தேர்தலின் போது பணம் கொடுப்பதை தடுக்க வருமான அதிகாரிகள் தயார் நிலை, கணக்கில் காட்டாமல் பணம் கொண்டு சென்றால் மடக்கி பிடிப்பார்கள். ஊதிய உயர்வு கேட்டு போராட்டம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கைது. வணக்கம். விரிவான செய்திகள். ரயில்வே பட்ஜெட் குறித்து பல்வேறு தரப்பினரும் அதிருப்தியை தெரிவித்துள்ளனர். ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி தேர்தல் நடைபெற இருக்கும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் என்பதால் அந்த மாநிலத்துக்கு பல சலுகைகள் அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தேர்தல் நடப்பதால் இங்கும் சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 9 புதிய ரயில்கள், பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை விரிவாக்கம் போன்றவை அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆனால் மேற்கு வங்காளத்தை போல் பெரிய தொழிற்சாலையோ வேலைவாய்ப்புக்கான திட்டமோ தமிழகத்துக்கு அறிவிக்கப்படவில்லை. இதேபோல் பட்ஜெட்டால் பலன் பெறாத பல மாநிலத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் கூறுகையில் ஒரிசாவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். The Ministry of Railways was requested to allot rupees 2,085 crore for various ongoing projects in our state, but an amount of rupees 1,168.02 crore only has been allotted in this budget. This is grossly inadequate considering the requirement of ongoing projects in Odisha and completely falls short of our legitimate demand. ஆந்திராவின் முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேச கட்சி தலைவருமான சந்திரபாபு நாயுடு கூறுகையில் விலைவாசிகள் உயர்ந்துவிட்டது என்றார். ఆ భూమి వచ్చే సమయంలో తెలుగుదేశం పార్టీ అక్కడ ఎన్డీఏ గవర్నమెంట్ లేకుండా కాంగ్రెస్ వచ్చారు. యూపీఏ అండ్ ఇక్కడ కాంగ్రెస్ వచ్చారు. అక్కడి నుంచి దోచుకోవడం మొదలుపెట్టారు. అన్ని రాంగ్ ప్రియారిటీస్. ఇంకా అయిపోయింది, మొత్తం రాష్ట్రాన్ని భ్రష్టు పట్టించారు. ఇప్పుడు పతనావస్థ తీసుకుపోయారు. தமிழ்நாடு மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் முதுநிலை ஆசிரியர்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாகும். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஆசிரியர்கள் கூட்டமைப்பை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன கோஷங்களிட்டு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டபோது அவர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இதேபோல் ஊதிய உயர்வு கேட்டு திருச்சி முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊதிய உயர்வு கேட்டு நேற்று சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மீது காவல்துறை கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி கலைத்தது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டத்திலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம். அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நவம்பர் மாதத்திலிருந்து பல்வேறுபட்ட முறையிலே இந்த போராட்டமாகப்பட்டது நடத்தப்பட்டது. எங்களுக்கான முக்கியமான கோரிக்கைகள் 14 கோரிக்கைகளில் தனி இயக்குநரகம், 720 ஜிஓவை நீக்கம் செய்தல் போன்றதெல்லாம் வலியுறுத்தி பல்வேறு காலகட்டங்களிலே அரசினுடைய கவனத்திற்கு சென்று இருக்கின்றோம். ஆனால் இதுவரையில் பள்ளிக்கல்வித்துறை எங்களுக்கு அதுக்கு ஒரு நியாயமான முடிவினை வழங்கவில்லை. இதனிடையே தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் 4 மணி நேரத்திற்கும் குறைவாகவே மின்சாரம் வழங்கப்படுகிறது. இதனால் சாகுபடி செய்யப்பட்ட நெல், உளுந்து, கரும்பு, கடலை உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீர் இல்லாமல் கருகி வருகின்றன. இதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்துவிட்டு விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது. பாஜக ஆட்சிக்கு வந்தால் வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் 22 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கும் என்று அக்கட்சியின் தலைவர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுவையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர்,
வெளிநாடுகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பணத்தை கொண்டு வந்தாலே பெரும்பாலான நிதி பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என்று கூறினார். சாதாரண தொண்டனான தன்னை பாஜக தலைவராக கட்சி தலைமை நியமித்து இருப்பதாகவும், ஆனால் காங்கிரஸில் சாதாரண தொண்டர்கள் தலைவராக முடியாது என்றும் நிதின் கட்கரி கூறினார். 2014 in New Delhi there will be a government of NDA led by the BJP, and I will give the assurance. The first step we will take that we will take all that money back to India. நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தலைவராக வர முடியும், ஆனால் மன்மோகன் சிங், ப. சிதம்பரம், பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் காங்கிரஸ் தலைவராக வர முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கும் தேச விரோதிகளுக்கும் பாஜக எதிரான கட்சி என்றும், சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கட்சி அல்ல என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு வந்த மாலத்தீவு பிரதமர் முகமது நஷீத் புதுடெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். மாலத்தீவு பிரதமர் முகமது நஷீத் 3 நாள் பயணமாக இந்தியா வந்திருந்தார். இரு நாட்டு உறவுகள் குறித்து அவர்கள் முக்கிய பேச்சுவார்த்தையை நடத்தினர். தொழில் முன்னேற்றம் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. முன்னதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் S.M. கிருஷ்ணா, நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களை நஷீத் சந்தித்தார். இரு நாட்டு கடல் எல்லையில் பாதுகாப்பு பணிகளை கூட்டமாக மேற்கொள்வது பற்றியும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.